வணக்கம் விகிதா. தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றது. இந்நிலையில் இந்த மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏற்கனவே பலதரப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தொடர்ச்சியாக அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன் பின்பு கச்சத்தீவு திருவிழா வந்ததன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் 5 நாட்கள் மீன்வளத்துறையானது தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் கச்சத்தீவு திருவிழாவுக்கு சென்று வந்த மீனவர்கள் 5 நாட்களுக்கு பிறகு சனிக்கிழமை அவர்கள் மீன்பிடிக்க சென்ற போது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படை ஒரு விசைப்படகையும் அதில் இருந்த 3 மீனவர்களையும் சிறைபிடித்தது. இந்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய கோரி அவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிக்காமல் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை அறிவித்தார்கள். அதன்படி இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமானது நடைபெறுகின்றது. அதன் பின்பு அவர்கள் வருகின்ற சனிக்கிழமை கடலுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய நாள் என்பதால் தொடங்கக்கூடிய ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமானது வெள்ளிக்கிழமை வார விடுமுறை என்பதால் அதுவரை அவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள். சனிக்கிழமை மீண்டும் கடலுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இப்போது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நன்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலையிலிருந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் சில தினங்களில் குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் மீன்பிடி தடைகாலமானது அமலுக்கு வர இருப்பதால் இந்த மீன்பிடி தடைகாலத்திற்கு முன்பவரை சுமார் 10 கடல் மட்டுமே அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை அவர்களை சிறைபிடிப்பு சம்பவத்தால் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். எனவே உடனடியாக மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக மீன்பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதேபோல் நேற்று சிறைபிடிக்கப்பட்ட அந்த 3 மீனவர்களும் தற்போது சிறையில் வருகின்ற 5ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இது அந்த மீனவர்கள் உறவினர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களுக்கு முக்கிய பாதுகாப்பினை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.